ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சாரி. நடுவில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உடம்பு பார்த்துக்கோங்கலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உடம்பு வந்து இப்போது ஓரளவுக்கு ஓகே தான். ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை, கோல்டு தான். எதுக்குன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாமல் கோல்டு பிடிச்சிக்கிட்டு வாய்ஸ் எல்லாம் சுத்தமாக மாறிடுச்சு. இதுலேயே வாய்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோ பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் கேவலமாக இருந்தால். அப்புறம் நான் வந்து இப்போ இங்கே வீடியோ பற்றி பேசலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து காதல் கனவே அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஆரம்பித்தோம். அதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில ரீசன்ஸ்னால அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆக்சுவலாக அதை முடிக்காத எனக்கு ஐடியாவே இல்லை, ஆனால் முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏன் முடிக்கிறீங்கன்ட்டு, நிறைய ஸ்டோரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அது முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் முடிச்சாச்சு. அதெல்லாம் சரிதாம்மா, அதான் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுட்டே இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதான் புது ஸ்டோரியில் பற்றி தான் கொஞ்சம் பேசலான்ட்டு வந்தேன். என்னென்னா, காதல் கனவே மாதிரி தான் இந்த காதலிலையும் வந்து நிறைய ஸ்டோரி இருக்குது. எல்லா கப்பல்ஸுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் ஏஞ்சல்ஸ்லாம் இருக்க மாதிரி, ஒரு பக்கம் நார்மல் மனுஷங்க இருக்க மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான் ஸ்டோரி யோசித்தேன். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 2 எபிசோடில் உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியலை, அதான் சொல்கிறேன். கான்செப்ட் லவ் தான், லவ் இருக்குது. ஆனால் அது மனுஷங்களுக்குள்ளே எப்படி இருக்குது, ஏஞ்சல்ஸ்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்டோரி யோசித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா கப்புள்ஸுக்குமே ஸ்டோரி வரும். அது உங்களுக்கு போக போக பார்க்க பார்க்க புரியும் ஸ்டோரியை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், இது எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. இதுதான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது ஆக்சுவலாக இது சொல்கிறதுக்கு தான் வீடியோவே எடுத்தேன். அதுக்கு முன்னாடி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் காலேஜ் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ ஃபைனல் இயரில் வந்து ப்ராஜெக்ட்டு, இன்டர்ன்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் இருக்குது. ஆக்சுவலாக காதல் கனவை ஸ்டாப் பண்ணும்போது நான் நடுவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மெயின் ரீசனே சொல்லலாம், அந்த ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசனே ஃபோன் ப்ராப்ளம் ஆனதுதான்னு சொல்லுவேன் நான். நான் ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், அதில் தான் ஃபஸ்ட்டு அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அது என்ன இதுன்னே தெரியல, அந்த ஃபோன் ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஆகிறது எல்லாமே இங்கே ப்ராப்ளம் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. ஒரு விஷயம் கூட நல்ல விஷயமா நடக்க மாட்டேங்குது. அந்த ஃபோன் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் இப்போ 4வது ஃபோன் நான் மாற்றிட்டேன். ஆனால் ஃபோன் எதுவுமே செட்டே ஆக மாட்டேங்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கதே, நான் யூஸ் பண்ணுற 4வது ஃபோனு. அந்த ஃபோனுக்கு அப்புறமா நானும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், அந்த பழைய ஃபோன் மாதிரி எதுவுமே ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அந்த ஃபோனில் வந்து நான் கால் பேசிக்கிட்டு இருந்தால் கூட டவுன்லோட் பண்ணால் அப்படியே டவுன்லோட் ஆகும். சரி, கால் வந்துச்சுன்னா கூட நார்மலாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே அதிலே ஸ்டாப் ஆகுமே தவிர எக்ஸிட் அது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. கண்டினியூவாக நான் ஒரு 1 ஹவர்லேயே கூட 20-30 நிமிஷம் வீடியோவை அந்த பழைய ஃபோனில் தான் எடுத்துருவேன். இதில் ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் படுற பாடு. 5 நிமிஷம் வீடியோவை நான் 20-30 வாட்டி திருப்பி வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பேசுனதே ரிப்பீட் மோடில் 10-20 வாட்டி பேசுகிறேன். அது ஒரு பக்கம் இருந்தால் வீடியோ வேறு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, இல்லை டெலிட் ஆகிடுது. ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால நான் சரி வீடியோ கூட போட முடியல. அதெல்லாம் நிறைய வாட்டி ரீசன்ஸில் சொல்லியிருப்பேன். நானும் என்ன தாங்க பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு திருப்பி பேசுறது கூட கஷ்டமாக இல்லை, ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு பேசுறதுல கஷ்டமாக தெரியல. ஆனால் நான் எடுக்கிற 30-40 நிமிஷம் வீடியோ அசால்ட்டாக டெலிட் ஆகும்போது ஒரு வெறி வரும் பாருங்கள், ஃபோனை உடச்சிடலாமான்னு இருக்குமா. ஆனால் இதுவே 4வது ஃபோனு அப்படின்னு ஞாபகம் வரும்போது உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோனு கிடைக்காதே அப்படின்ற ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. வீடியோ எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் யோசிச்சது, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை 2 லைனில் முடிச்சுட்டு 1 நிமிஷத்துக்குள்ளேயே வீடியோவை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போவே 4 நிமிஷம் பேசிட்டேன். கண்டென்ட்டே இல்லாமல் 4 நிமிஷம் பேசியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கஷ்டமாக இல்லை, அது டெலிட் ஆகிறதா கஷ்டமாக இருக்குது. சரிங்க, இதுக்கு மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆக்சுவலி என்னென்னா, இந்த மாதிரி ஃபைனல் இயர்ன்றதுனால நிறைய ஒர்க் இருக்குது. ஃபோன்லேயும் வந்து எப்படி சொல்கிறது, வீடியோ டெலிட் ஆகிட்டே இருக்குது. அதனால் என்னால் கண்டினியூஸாக வீடியோவும் போட முடியலை. அதனால் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னென்னா, வீடியோ வேறு அடிக்கடி டெலிட் ஆகுது. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இன்டர்ன்ஷிப்பு அப்படி இப்படி நிறைய இருக்கிறதுனால அதிகமாக இதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அப்படின்றதுனால என்ன யோசிச்சிருக்கேன்னா, அப்பப்போ வீடியோ எடுத்து ஒரு லாங் வீடியோவா, 1 ஹவர் வீடியோவா, வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுற மாதிரி 1 ஹவர் வீடியோ வீக்லி ஒன்ஸ் வரும். இப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு உடம்புல சரியாயிட்டு வருது. சரி, வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகே ஆனோன்னே நானும் அப்பப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு லாங் வீடியோவாக அந்த மாதிரி வரும் இனிமேல்ட்லேருந்து. இந்த ஸ்டோரி ஸ்டாப் பண்ணுற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. அதான் சரி, போடவும் முடியலேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இனிமேட்லேருந்து ஒரு லாங் வீடியோவாக வீக்லி வரும். சாரி.